Hi friends, welcome back to Birlas Parvai. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓவர்டேக்கிங் வந்து எப்படி எடுக்கணும், அதுக்கு என்னென்ன ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் ரெண்டு சினாரியோ பார்க்க போகிறோம். ஒன்று வந்து நேஷ்னல் ஹைவேல எப்படி ஓவர்டேக் எடுக்கணும், இது ஒரு ஸ்டேட் ஹைவேல எப்படி எடுக்கணும். இந்த ரெண்டுமே வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட்டு உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஓவர்டேக்கிங் பார்க்குறதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து நம்ம டேக் கேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா உங்களோட கான்ஃபிடென்ட். சரிங்களா? அதாவது ஓவர்டேக் எடுக்கும்போது நல்லா கான்ஃபிடென்ட்டாக எடுக்கணும். நம்ம எடுத்துகிட்டு இருக்கும்போதே பயம் வந்துட்டு பின்னாடி வரக்கூடாது. ஏன்னா நமக்கு பின்னாடி ஒருத்தவங்க நம்மளை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கலாம். ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் ஒன்றும் பயப்படவே தேவையில்லை. நல்லா கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் ஓவர்டேக் எடுக்கணும். நம்பர் 1. நம்பர் 2 வந்து ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். ஸோ அப்படி என்ன ரூல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பராக வந்து ஃப்ரண்ட்டில் போகிற வெஹிக்கிளுக்கு வந்து நம்ம சிக்னல் கொடுக்கணும். அப்போ சிக்னல் எப்படி கொடுக்கலாம்? டேயில் இருக்கும்போது நீங்கள் அவங்களுக்கு ஹார்ன் அடித்து நீங்கள் வந்து சிக்னல் வந்து ப்ரொவைட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஹெட்லைட்டை வந்து ஃப்ளிப் பண்ணி நீங்கள் காமிக்கலாம். இந்த ரெண்டில் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிக்னல் காமிச்சிடணும். இது ஹைவேவாக இருக்குது அப்படின்னா அவங்க உங்களுக்கு கோஹெட் சிக்னல் கொடுக்குறாங்க அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண தேவையில்லை. இல்லை ஸ்டேட் ஹைவேவாக இருக்குது அப்படின்னா மேபி அவங்க ஒரு சில பேர் வந்து உங்களுக்கு சிக்னல் கொடுப்பாங்க, கையில் வந்து இப்படி போங்க அப்படி சொல்லுவாங்க. அதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஸோ அது டிபெண்ட்ஸ் ஆன் த சிச்சுவேஷன். சரிங்களா? பட் நீங்கள் வந்து சிக்னல் கொடுக்கணும். ஓகே. நம்பர் 3 என்ன அப்படின்னா, ரோடோட டிராஃபிக் ரூலை ஃபாலோ பண்ணணும். முக்கியமாக வந்து டேர்னிங்கில் நீங்கள் ஓவர்டேக் எடுக்கக்கூடாது. ஏன் எடுக்கக்கூடாது அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு கார் வந்து இப்படி டேர்ன் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். நம்ம 2 ட்ராக் இருக்குது. அந்த 2 ட்ராக் வந்து இப்படி டேர்ன் ஆகுது அப்படி வச்சுக்கலாம். ஸோ அந்த வெஹிக்கிள் வந்து போயிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, இப்படி டேர்ன் ஆகும். நீங்களும் வந்து கர்வ் எடுக்கும்போது நம்மளோட ட்ராக்குக்குள்ளே சம்டைம் வந்து உங்களால் அந்த டேர்ன் எடுக்க முடியாத சிச்சுவேஷன் வரும். ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப ஓவர் ஸ்பீடாக போனீங்க அப்படின்னா நீங்கள் சடனாலாம் வந்து ஸ்டேரிங் வந்து திருப்ப முடியாது. அது உங்களுக்கே தெரியும் ஆக்சுவலாக ஓட்டும் போதே. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஓரளவுக்கு தான் டேர்ன் பண்ணுவீங்க. அப்போது அந்த ஒயிட் லைனை விட்டு ஷிஃப்ட் ஆகி கார் வந்து அடுத்த லைன் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போது நீங்கள் அந்த கர்வில் போயிட்டு நீங்கள் ஓவர்டேக் எடுத்தீங்கன்னா அந்த வெஹிக்கிளை போய் இடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதனால எந்த ஒரு ரோட்லையுமே வந்து டேர்னிங்கில் ஓவர்டேக் எடுக்கக்கூடாது. ரைட். அடுத்த முக்கியமானது என்ன அப்படின்னா, சேஃபர் டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும். இப்போது உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு வெஹிக்கிள் வந்து இப்படி போயிட்டுருக்கு, நீங்கள் பின்னாடி ட்ராக்கில் வந்து இந்த மாதிரி போயிட்டுருக்கீங்க. ஸோ அப்போது அந்த வெஹிக்கிளில் எவ்வளோ தூரத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஓவர்டேக் எடுக்கிறதுக்கு ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும். இப்போது நீங்கள் ரொம்ப க்ளோஸாக போயிட்டு இப்படி ஓவர்டேக் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்படி நீங்கள் ஓவர்டேக் எடுக்கும்போது அந்த வெஹிக்கிள் உங்களோட காரோட பேக் போர்ஷன் வந்து அந்த வெஹிக்கிளில் வந்து போய் இடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா இவங்களோட ஸ்பீடு வந்து சடனாக குறைகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு எய்ம் பண்ணி இப்படி போவீங்க, டக்குன்னு இது ஸ்லோ ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல வந்து ஒரு டேஷ் விடுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அப்போது நல்ல ஒரு கேப்பில் நல்ல ஒரு டிஸ்டன்ஸில் நீங்கள் வந்து இப்படி ஏறி போனீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் நீங்கள் வந்து இதை இப்படி ஓவர்டேக் எடுக்கலாம். அப்போது அந்த வெஹிக்கிளில் இருந்து முன்னாடி எவ்வளோ கேப்பில் நீங்கள் ஓவர்டேக் எடுக்கணுங்கிறத டிசைட் பண்ணிக்கணும். அது ரொம்ப சேஃபரான ஒரு கேப்பாக இருக்கணும். அதே மாதிரியே இப்போ நீங்கள் ஓவர்டேக் எடுத்துகிட்டு இருக்கீங்க, நீங்கள் 2 பேரும் பேரலாக அப்படி போயிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஓவர்டேக் பண்ணி என்ன பண்ணணும், மறுபடியும் உங்கள் ட்ராக்குக்கு லெஃப்ட் ட்ராக்குக்கு வரணும். அப்போது இங்கே போயிட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு சில பேர் வந்து இப்படி போயிட்டு சடனாக இப்படி வருவாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து மறுபடியும் அந்த இடத்துல ஒரு டேஷ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அப்போது நீங்கள் நல்லா ஏறிட்டு நல்ல ஃப்ரண்ட்டில் போயிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணணும், உங்கள் ட்ராக்குக்கு வரணும். ஸோ சடனாக கட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்து இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னா சைடு மிரர்ஸ். அதாவது நீங்கள் ஓவர்டேக் வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி எப்பயுமே வந்து நம்ம லெஃப்டில் போயிட்டு ரைட்டில் தான் போயிட்டு நம்ம ஓவர்டேக் எடுப்போம். அப்போது நீங்கள் லேன் ஹைவேவாக இருந்தால் லேன் சேஞ்ச் பண்ணுவீங்க. இது அந்த ஆப்போசிட் சைட்லேருந்து வெஹிக்கிள் வராது நேஷனல் ஹைவேல. பட் இருந்தால் கூட உங்களுக்கு பின்னாடி வெஹிக்கிள் வரும். அப்போ நீங்கள் வந்து ரைட் சைடு எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் லேன் ஃப்ரீயாக இருக்கா பின்னாடிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கணும் ஓவர்டேக் எடுக்கிறதுக்கு முன்னாடி. இது ஓவர்டேக் எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம எடுத்த வெஹிக்கிளை விட்டு நல்லா சேஃபாக முன்னாடி வந்துட்டோமா அப்படிங்கிறத லெஃப்ட் சைடு மிரரில் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து உங்களோட லெஃப்ட் லேனுக்கு
லெஃப்ட் சைட் லேனுக்கு வந்து நீங்கள் உள்ளே வரணும். ஸோ அப்போது இந்த சைட் மிரர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபைன். இப்போது அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ ப்ராக்டிக்கலாக 2 சினாரியோ பார்க்க போகிறோம். ஒன்று நேஷ்னல் ஹைவே, இன்னொன்று ஸ்டேட் ஹைவே. ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது நேஷ்னல் ஹைவே. ஸோ இப்போ நமக்கு முன்னாடி வந்து ஒரு கார் போகுது, அவங்கள வந்து இப்போ நம்ம ஓவர்டேக் பண்ணலாம். லெஃப்ட் ட்ராக்கில் தான் இப்போ நம்ம போகிறோம், அவங்களும் லெஃப்ட்டில் தான் போகிறாங்க. நம்ம க்ளோஸாக போனதுக்கப்புறமா என்ன பண்ணோம் அப்படின்னா, இண்டிகேட்டர் போடணும். இண்டிகேட்டர் போட்டு பின்னாடி வெஹிக்கிள் வருதான் நம்ம பார்த்துக்கிறேன். பார்த்துட்டு லேன் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு ஹாரன் கொடுக்குறேன். ஸோ அவங்க வந்து எதுவும் இந்த ட்ராக்குக்கு வந்துடக்கூடாது. ஸோ இப்போ நம்ம ஓவர்டேக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, லெஃப்ட் சைடு ட்ராக்கு நம்ம போகணும். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுது, லெஃப்ட் சைடு ட்ராக்கில் ஆல்ரெடி ஒரு வெஹிக்கிள் வந்து முன்னாடி போயிட்டுருக்கு, ஒரு லாரி. அதனால் அவங்களையும் சேர்த்து இதே ட்ராக்கில் போய் நம்ம ஓவர்டேக் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஹாரன் கொடுத்துட்டு அந்த லாரியையும் என்ன பண்ணுறோன்னா ஓவர்டேக் பண்ணுறோம். முன்னாடி ஒரு பேரிகேட் வந்துருச்சு பாருங்க நம்ம ட்ராக்ல. ஸோ இதுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ இண்டிகேட்டர் போடுங்க, ட்ராக் மாறுங்க, லெஃப்ட்டுக்கு மறுபடியும் போயிருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் ஓவர்டேக் பண்ணும்போது இன்கேஸ் உங்களுக்கு பிக்கப் பத்தலை, அதாவது நான் எவ்வளோ இப்போ ஆக்சிலரேட்டர் ப்ளஸ் பண்ணாலுமே என்னால் அந்த டைமிங்க்கு அதை ஓவர்டேக் பண்ண முடியலன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, டக்குன்னு நீங்கள் என்ன பண்ணணும்னா கியரை டவுன் பண்ணி பிக்கப்பை இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போது நீங்கள் 5th போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் ஒரு 40யோ இல்லை ஒரு 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிற மாதிரி ஆயிடுச்சு ஓவர்டேக் பண்ணும்போதுன்னா, அது கண்டிப்பாக அந்த பிக்கப் வந்து உங்களுக்கு பத்தாது. அப்போ என்ன பண்ணணும், 5th இருந்து சடனாக 3rd கியர் டவுன் பண்ணி ரைஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும்னா அவங்கள வந்து ஓவர்டேக் பண்ணணும். அப்படின்னா தான் வந்து அந்த டைமிங்கை வந்து நீங்கள் ரீச் பண்ண முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரண்ட்டில் ஒரு வெஹிக்கிள் போகுதுன்னா நீங்கள் ஓவர்டேக் பண்ணுறதுக்குள்ளே என்ன ஆகும்னா அந்த வெஹிக்கிளை போய் ரீச் பண்ணிடுவீங்க நீங்கள். அப்போது அந்த டைமிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு நமக்கு பிக்கப் வேணும். அதுக்கு நீங்கள் கியரை டவுன் பண்ணி தான் நீங்கள் பிக்கப்பை ரைஸ் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு ரைட் லைனில் ஒரு பஸ்ஸு போகுது. நம்ம ஆக்சுவலாக ஓவர்டேக் வந்து எங்கே எடுக்கணும், ரைட் சைடு ட்ராக்கில் தான் எடுக்கணும் ஆக்சுவலாக. இப்போ நம்ம போயிட்டு நம்ம சிக்னல் கொடுத்து பார்க்கலாம், அவங்க என்ன ஃபீட்பேக் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ரைட்டுக்கு மாறியாச்சு. மாறிட்டு இப்போ என்ன பண்ணுறேன், ஹார்ன் கொடுத்து பார்க்குறேன். அவங்க வந்து ட்ராக் மாறி நமக்கு வந்து ரைட் சைடு லைனில் இடம் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஹார்ன் கொடுத்து பார்ப்போம், அவங்க போகிறாங்களான்னு பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம லெஃப்ட் லைனில் தான் ஓவர்டேக் பண்ணி ஆகணும். ஸோ நமக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை, நம்ம லெஃப்ட் சைடு மிரரை பார்த்துட்டு வெஹிக்கிள் வரல அப்படின்னா இண்டிகேட்டர் போட்டுட்டு என்ன பண்ணலாம், லெஃப்ட் சைடு போயிட்டு நம்ம இப்போ ஓவர்டேக் பண்ணலாம். ஸோ ரோடு வந்து ஃப்ரீயாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ஓவர்டேக் பண்ணிக்கோங்க. ஸோ ஓவர்டேக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம லெஃப்ட் ட்ராக்கில் தான் போகணும். அதனால நீங்கள் லேன் வந்து சேஞ்ச் பண்ண தேவையில்லை. அப்படியே இதே லேனில் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன சினாரியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்டேட் ஹைவேல எப்படி வந்து ஓவர்டேக் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு நிறைய டிராஃபிக் இருக்கிற ஒரு ஸ்டேட் ஹைவேல இருக்கும். ஸோ இங்கே வந்து நமக்கு நிறைய ஓவர்டேக்கிங் பண்ணுறதுக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடைக்கும். ஸோ இதில் வந்து நம்ம இப்போ எப்படி ஓவர்டேக் எடுக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸ்டேட் ஹைவேல ஓவர்டேக் எடுக்கும்போது நீங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா ஆப்போசிட் ட்ராக்ல வந்து வெஹிக்கிள் வந்துட்டே இருக்கும். நமக்கு இருக்கிறதே வந்து சிங்கிள் ட்ராக் தான், 1 வேக்கு. ஆப்போசிட் ட்ராக்ல அந்த சைட்லேருந்து வெஹிக்கிள்ஸ் வந்து வந்துட்டே இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, டைமிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்க எய்ம் பண்ணி ஒன்று ஓவர்டேக் எடுக்கிறீங்க அப்படின்னா ஆப்போசிட்ல வெஹிக்கிள் வர்றதுக்கு முன்னாடி நீங்க உங்க ட்ராக்குக்கு திரும்பி ஆகணும். அதனால டைமிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ இந்த உங்களோட வெஹிக்கிளோட பிக்கப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல பிளே பண்ணும், ரோல் வந்து பிளே பண்ணும். அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க கியரை டவுன் பண்ணி நீங்க என்ன பண்ணணும்னா ஓவர்டேக்கை வந்து ட்ரை பண்ணணும். சரிங்களா? ஸோ அதே மாதிரியே வந்து நான் சொன்ன அந்த சேஃபர் டிஸ்டன்ஸ் வந்து இந்த ரோட்ல வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன்னா இமீடியட்டா நீங்க அடுத்த ட்ராக் போயிட்டு நீங்க ஓவர்டேக் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி திருப்பியும் இமீடியட்டா உங்க ட்ராக்கு வர்ற மாதிரி இருக்கும். அதனால ரொம்ப கான்பிடென்ட்டா பயம் இல்லாம நீங்க வந்து ஓவர்டேக்கு ட்ரை பண்ணணும். சரிங்களா? இப்போ நம்ம உங்களுக்கு ஓவர்டேக் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம ஃப்ரண்ட்ல வந்து ஒரு லாரி போகுது. அந்த லாரியை வந்து இப்போ நம்ம ஓவர்டேக் பண்ண போறோம். ஸோ அது ஓவர்டேக் முன்னாடி நீங்க என்ன பாத்துக்கணும், உங்களுக்கு ஃப்ரண்ட்ல ஆப்போசிட் சைட்ல கார் ஏதாவது வருதாங்கிறத செக் பண்ணிக்கணும். அதே மாதிரியே ரைட் சைடு மிரர்ல உங்களுக்கு ரைட் சைட்ல உங்களை யாராவது ஓவர்டேக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறதையும் நீங்க பாத்துக்கணும். எதுவுமே இல்லைன்னா இண்டிகேட்டர் போடுங்க, ஹார்ன் கொடுங்க, அந்த வெஹிக்கிளுக்கு
கொடுத்தீங்கன்னா உங்கள் ட்ராக் வந்து கிளீனாக. இப்போ 8th வந்து ஒரு வண்டி வருது, அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் போட்டு நீங்கள் மறுபடியும் உங்களோட ட்ராக்குக்கு வரணும். வரும்போது லெஃப்ட் சைடு மிரரை பார்த்துக்கணும், நமக்கு வந்து நம்ம லெஃப்ட் சைடு ட்ராக் வந்து ஃப்ரீயாக இருக்கா அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து ஓவர்டேக் பண்ணணும். ஸ்டேட் ஹைவேல 2 சைட்லயும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெஹிக்கிள் வந்துட்டு இருக்கோம். அதனால டைமிங்கை ரொம்ப இம்பார்ட்டண்டா நீங்க ஃபாலோ பண்ணணும். பிக்கப்பை வந்து உங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கோங்க. இன்கேஸ் ஓவர்டேக் பண்ணும்போது உங்களுக்கு பிக்கப் பத்தலை அப்படின்னா டக்குன்னு 5th இருந்து 3rd கியருக்கு வந்து ரைஸ் பண்ணி நீங்க வந்து ஓவர்டேக் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, எப்படி வந்து ஒரு வெஹிக்கிளை ஓவர்டேக் எடுக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்தோம். நேஷனல் ஹைவேலையும் ஸ்டேட் ஹைவேலையும் இது நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கான்ஃபிடென்ட்டாக ஓவர்டேக் எடுங்க. அந்த ஒன்று மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் வேறு ஒரு இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பாய்.